டிஎன்எஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்துங்க, இன்றைக்கி இபிஎஸை பார்த்து என் அருமை அண்ணன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அதுக்கு நம்ம ஆளுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து நோன்னு சொல்லியிருப்பார். இப்போ நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு வருஷமாக எப்போ வந்து அவர் கட்சி விட்டு வெளியேற்றினாங்களோ, அதாவது ஓபிஎஸை வந்து நீங்கள் கட்சிக்கு ஆகாதுன்னு சொல்லி அடிப்படை உறுப்பினர்லேருந்து வெளியேற்றினாங்களோ, 2500 செயற்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் வெளியேற்றினாங்க. அப்போ அது வந்து செயற்குழுவே கிடையாது, அதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து ஓபிஎஸ் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி கால் வந்து கஞ்சாத குறையாக கஞ்சிட்டு இருக்கார். அப்போ அடிப்படை உறுப்பினராக இருந்து இவரை வெளியேற்றினது வந்து இன்றைக்கி வரைக்கும் இவருக்கு அங்கே வந்து செல்லாகாசம் அவர் வந்து சேர்த்திக்கிற ஐடியாவே அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது, ஒரு துளி கூட கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். இப்போ வந்து அவர் கூட அன்னைக்கு இருந்த ஒரு சில பேர், அதில் குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன், அப்புறம் வைத்தியலிங்கம், இவங்கெல்லாம் திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. இதில் டிடிவின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாமையே அவர் பாட்டுக்கு போய் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டார். ஓபிஎஸ்க்குலாம் சொல்லாமல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ கெஞ்சுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி சொல்லணும், அண்ணன் அருமை அண்ணன் எடப்பாடியார், அருமை அண்ணன் எடப்பாடியார் என்னை மனமந்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் தேவையா? அன்னைக்கு துரோகம் பண்ணது தானே. உங்களை வந்து டெப்டி சிஎம்மாக வச்சுருந்தாரு, கட்சியில் தலைமையாக வச்சுருந்தார். அவர் ஆட்சிக்கு தலைமையாக, நீங்கள் கட்சிக்கு தலைமைன்னு வச்சுருந்தாரு, எல்லாமே பண்ணார். அதில் அப்போவே சொன்னார் யார், டிடிவி ஒரு வார்த்தை விட்டார், அதிமுகங்கிற கட்சியில் ஸ்லீப்பர் செல்ஸ் நான் நிறைய வச்சுருக்கேன், நேரம் வரும்போது அதெல்லாம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன ஆச்சு? அந்த ஸ்லீப்பர் செல் யாரான்னு பார்த்தா ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த விஜயகாந்த் படத்தில் சொல்லுவார் தெரியுங்களா, விஜயகாந்துக்கு ஒரு மலையாள நடிகர், அவர் பேர் நல்ல பேர், அவர் சொல்லுமா, பன்னீர்செல்வம் நீ பன்னீர்செல்வமாக வேணும், நீ வேண்டாம் பன்னீர்செல்வமாக வேணும் அப்படின்னு. அது இன்னும் நல்லாயிருக்கும், அந்த மலையாளம் கலந்த தமிழில் பேசும்போது நல்லாயிருக்கும். இப்போ அதைத்தான் இபிஎஸ் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அந்த பன்னீர்செல்வம் வேணும், இப்போ இருக்கிற பன்னீர்செல்வம் டம்மி வேஸ்ட்டு, எனக்கு அந்த பன்னீர்செல்வம் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே போட்டுட்டார். இப்போ சத்தமே இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர் கூட இருந்த எல்லாரும் விலகி போயிட்டாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் செதறிட்டாங்க. டிடிவியை கை கழுவிட்டு அவருக்கு கிடைச்சா போதுன்னு அங்கே விலகிட்டார், போய் என்டிஏ கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டார். இப்போ இவரை மதிக்கிறதுக்கு அமித்ஷாவும் இல்லை. அமித்ஷாவே மதிக்கலைங்கும் போது மோடி அவர்கள்லாம் மதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. குருமூர்த்தி ஏன் விட்டாருன்னு தெரியல. இவர் யாரை நம்பி ஆரம்பித்தார் தர்மயுத்தம், 2வது தர்மயுத்தம் ஆரம்பித்தது மனோஜ் பாண்டியன், இந்த வைத்தியலிங்கத்தை நம்பி தான் ஆரம்பித்தேன்னு அப்படியே சொல்கிறாரு. அதை குருமூர்த்தி இருந்தார் என்னமோ தெரியல, எல்லாமே அப்படி தான் உள்ள அவங்க. அதாவது பிஜேபிங்கிறது ஒரு தனி ஒரு ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல் அவங்க எப்படி நிறைவேற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓபிஎஸ்ஸை கட்சியிலிருந்து வெளியில் எடுக்கணும், எல்லாம் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸை டம்மி ஆக்கணும், அப்புறம் அப்படியே ஏடிஎம்கேவுடைய ஸ்ட்ராங்கை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய எண்ணம். ஏடிஎம்கே குறைச்சி தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நாம் வந்து ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி வரணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அல்லது பிஜேபி அவங்களுடைய மொத்த கணக்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய மொத்த திட்டம். இது வந்து எடப்பாடியார்கிட்ட பழிக்கல. அவர் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு கொடுக்குற இடத்த வாங்கிட்டு நீங்கள் வெளியேறுங்க, எனக்கு தெரியும் கட்சியில் மற்றவங்களுக்கு யாருக்கு கூட்டணி சேர்த்தணும் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டார். இப்போ அன்புமணியும் இங்கே வந்துட்டார். அப்போ கிட்டத்தட்ட பாமக இங்கே கொண்டாந்த மாதிரி தான். ஆனால் பெரியவர் வந்து சேரல. அன்புமணியோடைய அப்பா ராமதாஸ், மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து அவர் சேரல. ஆனால் இவங்க ஒரு கணக்கில் இருக்கிறாங்க, இவர் பக்கம் தான் கட்சியே இருக்குது, அவர்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. அதனால தான் இல்லைன்னா அவர் திமுக கூட போயிருக்கோம் இல்லையா, எதுவுமே போகல, அமைதியாக அவர் சொல்கிறேன்னு ஓபிஎஸ் மாதிரியே அப்படி அமைதி ஆகிட்டார், வயசு ஆகிடுச்சு, அமைதியாகவும் ஆகிட்டார். அன்புமணி இங்கே வந்துட்டார். தேமுதிகங்கிறது ஒரு செல்லா காசு, அது வந்தால் என்ன வராட்டின்னா அவங்க லெவலுக்கு 30 சீட்டு 300 கோடி பணம் வேணுமா அப்படிங்கிற செய்தி உழவுது. நான் சொல்லலை, பிரேமலதா ஆசைப்பாருங்க எப்படின்னு, தனக்கு 30 சீட்டு வேணுமா, 300 கோடி ரூபா பணம் வேணுமா. உங்கள் ஐயா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒரு சீட்டு கொடுக்குறதே எச்சு உங்களுக்கெல்லாம். போனால் போதுன்னு போன காலையிலே சொல்லியிருப்பேன், விஜயகாந்த் அவருடைய வாரிசு அப்படிங்கிறதுக்காக பையனுக்கு சொல்லியே தான் கொடுக்கணும், மற்ற யாருக்கும் கிடையாது, உங்கள் பையன் தான் நிற்கணும் அதில் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் கொடுக்கலாம். இதில் இந்த அம்மாவுக்கு வேறு 30 சீட்டு வேணுமா, 300 கோடி ரூபா பணம் வேணுமா. இது வந்து செய்தி ஊடகங்களில் ஒரு வாரமாக வந்துக்கிட்டே இருக்குது, நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது எப்படியே போகிறாங்க. அதனால் அதை வந்து எடப்பாடியார் வந்து கண்டுக்கவே இல்லை, என்னமா பார்த்துக்கலாம் போட்டு க்ளோஸ், சட்டர் க்ளோஸ். வந்தே பாரத் ரயில் விட்டாங்கல்ல,
ரயில் எல்லாமே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 95% க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த 5% எதுக்குன்னா கடைசி நேரத்தில் போனால் போதும் வந்து தொத்திக்கிறது யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக தானே. கிருஷ்ணசாமியில் இருக்கிற அப்படி இல்லையா, வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஏதாவது 1-2 மிச்சம் மீதி போனது வந்தது கழிச்சடை ஏதாவது இருந்ததுனாக்க தூக்கி போடியே உள்ள அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு 5% கடைசி கார்டு பெட்டிக்கு முன்னாடி பெட்டி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான், தூக்கி போட்டு வாய அப்படிங்கிறதுக்கு. வண்டியெல்லாம் வந்தே பாரத்தில் ரெட்டியாக நின்றுருக்குது புறப்படுறதுக்கு. அதாவது தேர்தல் நோக்கி தேர்தல் கூட்டணி கதவு மூடப்பட்டது. மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, அருமை அண்ணன்னு ஓபிஎஸ் சொன்னார், அதை நோ சொல்லிட்டார் இபிஎஸ். இது முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. இது ஏன் ஓபிஎஸ்ஸை மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு துரோகி. அவரை நம்பி கூட வச்சுருந்தாங்க. டிடிவி சொன்ன அந்த ஸ்லீப்பர் செல் வேறு யாரும் இல்லை, இந்த பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம். அவர் தான் டிடிவியோடைய ஸ்லீப்பர் செல். இங்கே கட்சியில் என்ன நடக்குது, என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை அப்பப்போ டிடிவிக்கு சொன்னது இந்த பன்னீர்செல்வம் தான். இதை வந்து உறுதியாக எடப்பாடியார் நம்புகிறார். அதனால தான் சசிகலாவுக்கு கூட அவர் சீட்டு கட்சியில் சேர்த்திக்குவார். இன்னும் ஸ்டாலினை கூட சேர்த்திக்குவார் வந்தா. ஆனால் பன்னீர்செல்வத்தை சேர்த்திக்க அவருக்கு துளியும் விருப்பமில்லை. அதனால தான் ஒரே போடா அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், நான் செயலாளர் தனிப்பட்ட முறையில் எடுக்கவில்லை, 2500 செயற்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து எடுத்த முடிவு, நான் செயலாளர் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். துரோகிகளுக்கெல்லாம் அரசியலில் இதுதான் மிஞ்சும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.